சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களுடைய புத்தியில் அனைத்து ஞானத்தின் சாரமும் இருக்கிறது. தந்தையை நினைவு செய்யுங்கள், பிறரையும் நினைக்க வையுங்கள். புத்தியில் நாம் வீட்டிற்குத் திரும்பிப் போகிறோம் என்பது இருக்கும். அங்கிருந்து சக்கரத்தில் வருவோம். மெல்ல மெல்ல படியில் இறங்குவோம். ஏறும் கலையில் அழைத்துச் செல்ல பாபா வருவார். முதலில் மூல வதனத்திலிருந்து தேவி தேவதா தர்மத்தில் வருகிறார்கள். கடைசியில் நாம் ஆத்மா மூல வதனத்தில் வசிக்கக் கூடியவர்கள். இங்கே நம்முடைய பாகம் இருக்கிறது என்பது மட்டும் இருக்கும். தூய்மையாகி பிறகு புதியதாக சக்கரத்தில் சுழல ஆரம்பிப்போம். இந்த சாரத்தை புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். 84 பிறவிகளின் சக்கரத்தை மட்டும் புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். சூட்சும வதனத்தின் இனிய காட்சிகள் கூட பொழுதுபோக்கிற்காகவே ஆகும். கர்மாதீத் நிலையை அடையும் வரை நேரம் கடத்துவதற்காக இந்த விளையாட்டுகள் இருக்கின்றன. கர்மாதீத் நிலை வந்துவிடும். பிறகு வந்து சதோபிரதானமான உலகத்தில் சதோபிரதானமான பாகத்தில் நடிப்போம். இங்கே கர்ம பந்தனம் துக்கம் கொடுக்கக்கூடியது ஆகும். பழைய உலகம் மீண்டும் நிச்சயமாக புதியதாக வேண்டும். நாம் தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கிறோம். தியானத்தில் சூட்சும வதனத்திற்குச் செல்கிறீர்கள். ஆனால் இதில் யோகமும் இல்லை, ஞானமும் இல்லை. இது ஒரு பழக்கம் மட்டுமே. எப்போதும் தனது நேரத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஞான மார்க்கத்தில் மன்மனாபவ என்று மட்டுமே பாபா கூறுகின்றார். வீணாக்கவில்லை. ஏனென்றால் மாயையும் தவறு செய்ய வைக்காது. தங்களுடைய அனைத்தையும் பதிகளுக்கெல்லாம் பதி என்ற பெயரில் பாபாவிடம் அர்ப்பணியுங்கள் என குழந்தைகளுக்கு உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக பாபா ஸ்ரீமத் அளிக்கிறார். யார் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கிறதோ அவர்கள் செலவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய வீட்டையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இவ்வளவு ஞானம் கிடைத்திருக்கிறது என்றால் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அதிகரித்துக் கொண்டே போகும். எந்தளவு யாத்திரையில் அருகில் போதும்போது அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். சாந்திதாமம், சுகதாமம் எதில் இருக்கிறது உங்களது ஒவ்வொரு செயலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். ஆன்மீக பார்வை மூலமாகட்டும். தங்களது மகிழ்ச்சியில் ஆத்மீகம் நிறைந்த முகத்தின் மூலமாக மற்றும் தந்தையை வெளிப்படுத்துங்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான தந்தை சிவபாபாவின் நேரடி அருளில் பிறந்த புனித ஆத்மா நான். என்னுடைய வாழ்க்கையின் அற்புதமான சந்தர்ப்பம் இந்த சங்கம யுகம் என்பதைக் கொண்டாடுகின்றேன். எனது ஆத்மாவின் அடிப்படையான தூய்மையை சுதந்திரமாகச் செய்துவிட என் உள்ளத்தில் கருணையின் விசாலமான ஆழங்களையும் திறந்துவிடுகின்றது. எனது எண்ணங்களை ஒவ்வொரு கணமும் தந்தையின் நினைவில் ஈர்த்துக்கொண்டு அனைவரையும் நினைவின் ஒளியாகி பரிமாறி அவர்கள் ஆத்மாக்களையும் தூய்மையில் நனையச் செய்கின்றேன். சிருஷ்டிச் சக்கரத்தின் அர்த்தத்தை தெளிவாக மனதில் பதித்து மீண்டும் ஏறும் கலையின் அழைப்பை தந்தை சிவபாபா அளிக்க வந்திருக்கிறார் என்பதில் பூரண நம்பிக்கையுடன் காத்திருக்கிறேன். புருஷார்த்த முயற்சியின் சக்தி தேவி தேவதா தர்மத்துக்குள் அழைத்துச் செல்லும் உன்னத நிகழ்வை நினைவுபடுத்தி உள்ளுணர்வால் இரசிக்கிறேன். தூய்மையை உறுதி செய்து கொண்டேன் என்ற பெருமிதத்துடன் புதிய சுயதர்சன சக்கரம் பூரிப்பான ஆனந்த ஆழ்கடல் எழச்செய்து 84 பிறவிகளின் மாபெரும் யாத்திரையை நினைவூட்டி அசைவில்லாமல் நின்று ஒளி பரவி கர்மாதீத நிலை வரும் வரை மனதின் நேரத்தை உயர்வாக பயன்படுத்தும் ஸ்ரீமத்தாகவும் உணர்த்துகின்றன. பழைய உலகில் இருக்கும் கர்ம பந்தனங்கள் துக்கம் தரும் என்பதை புரிந்து தூய்மையை வளர்க்கும் கட்டுப்பாடுகள்
நினைவுகள், செயல்கள் தனித்துவமான ஆன்மீக பாரம்பரியமாக உயிர்கொள்கின்றன. எனது நேரம் தந்தையின் நினைவால் புனிதமாகி வீணாக்காமல் உயர்விதங்களில் பயனுறுவதாகின்றது. பாபாவின் உன்னதமான மன்மனாபவ ஸ்ரீமத்தையே நான் வழிகாட்டியாகக் கொண்டிருப்பதால் அந்த யாத்திரை எனக்கு நிலைத்த அந்தஸ்தையும் நிரந்தர தைரியத்தையும் தருகின்றது. மகிழ்ச்சியோடு சாந்திதாமம், சுகதாமம் அருகில் செல்லும் ஆன்மீகப் பெருமிதத்தில் நான் சுவாசிக்கின்றேன். செயல்கள் வாழ்வின் உயர்ந்த புண்ணியம் எண்ண சக்தியை சேமித்து வைத்து பலருக்கும் தைரியம் ஊட்டும்படி மாற்றிவிடுகின்றேன். இன்றைய ரய காலத்தில் அதுதான் உலகுக்குத் தேவையான உண்மைச் சக்தி. அந்த சக்தி மூலமாக மனம் பலவீனமடைந்தவர்கள் கூட தைரியத்தைப் பெற, உற்சாகத்தைப் பெற, கர்ம யோகியாக இருப்பதற்கான உறுதியையும் அனுபவிக்கின்றார்கள். அந்த நிலைதான் என் பூரண அனுபவத்தோடு தந்தை சிவபாபாவின் ஆசி, சக்தி, அன்பு, ஞானம், ஆனந்தம், அமைதி, புனிதம் என அனைத்தையும் கலந்து எப்போதும் கருணையுடன் வாழும் பாக்கியசாலியான ஆன்மாவாக நான் சாட்சியாக நிற்கின்றேன். பேரின்ப விழாவில் பரமாத்மாவின் முன் துளிர் காதலாக உருகி உருகி அர்ப்பணம் செய்கிறேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.